பேனிக் 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 உக்ரைன் முழுவதும் பேனிக்கா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா வேவ் பை வேவா ட்ரூப்ஸை உள்ள அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறது போலதான் உக்ரைன் தரப்புல இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு பதிவு லோட் ஆயிருக்கும். ரஷ்யாவோட செகண்ட் வேவ் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து கர்கிவ் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க மேல ட்ரோன் தாக்குதல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரோன் போகுது. உக்ரைன் தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட ஒரு காட்சி தான் இது. அந்த சோல்ஜர் கிட்ட கூட அந்த ட்ரோன்னால நெருங்க முடியல. பல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது சோல்ஜர் மேல போய், அதாவது மத்த பகுதி, இந்த டொனஸ்க் பகுதி, லுகான்ஸ்க் பகுதியா இருக்கட்டும், கீழே ஜப்ரோஷியா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜரை சுத்தி சுத்தி இந்த ட்ரோன்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும். அது வேற. பட் ஆனா இப்போ இந்த கர்கி ஆஃபென்சிவ்க்குள்ள வந்துகிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள் மேல ஒரு ட்ரோன் கூட தாக்குதல் பண்ணல, டைரக்டா போய். ஆனா இது போல வேவ் பை வேவா நடந்தே வர ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யன் ட்ரூப்ஸ். இதை ஸ்டாப்பே பண்ண முடியாது. மொதல் அசால்ட் ட்ரூப்பர்ஸ் வந்தாங்க, அங்க அடிச்சு பிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது அசால்ட் ட்ரூப்பர்ஸ் இப்போ மேலும் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல எம்ஓடி கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தனியா பார்ப்போம். ஏன் இந்த வீடியோ காமிச்சுன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, அந்த வீரர்கள் ஒரு இடத்துல பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரோன்கள் போகும்போது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல அதோட சிக்னல் லாஸ் ஆகி கீழே விழுந்துரும். அது போய் இடிச்செல்லாம் வெடிக்க கிடையாது, அங்கேயே சிக்னல் லாஸ் ஆகி விழுந்துருச்சு. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த சோல்ஜருக்கும் அந்த ட்ரோனுக்கும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது, அவங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டையாட்ட மாட்டிட்டு போறாங்க இல்லையா. அதனால அதிகமான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைசஸை ஆக்டிவேட் பண்ணிட்டு இது போல ட்ரூப்பர்ஸ் வந்து உள்ள நடந்து போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம மேசிவ் ஜிபிஎஸ் ஜாமிங் நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலுமான ஜிபிஎஸ் கைடட் குண்டுகள் வேஸ்ட். இது போல வேலையே செய்யல. ரஷ்யன்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நேரடியா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது போல பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. சில பல வீடியோக்கள் பார்க்கும்போது நம்மளுக்கே புரியுது, ஓகே இது போல நடக்குது அப்படிங்கிறது போல. அதாவது அதிநவீனமான போர் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இது போல எல்லா பகுதிகளிலும் இந்த தொழில்நுட்பம் சக்சஸ் ஆகும்போது அதிகமான டெவலப்மெண்ட்டுக்கு போய், ப்ரொடக்ஷனுக்கு போய் எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் இது போல கொடுக்கப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே. இது வந்து வேவ் பை வேவா ரஷ்யன்ஸ் வந்து என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க கர்கிவ்ல. அதனால பேனிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு காரணம். ஆனா மிகப்பெரிய காரணம் உக்ரைன்ல லாஜிஸ்டிக்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், அதாவது லைனா லோட் ஆயிட்டு இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது குறிப்பா பிரிட்ஜஸை வந்து குறி வச்சு ரஷ்யா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல பிரிட்ஜஸை உடைக்கிறதுனால இப்போ உக்ரைனுக்கு வந்து வேற வழியே இல்லாம சீக்கிரமா ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு லாஜிஸ்டிக்கை கொண்டு போறதுக்கு பதிலா சுத்தி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ஸோ அப்படி சுத்தி போகும்போது மக்கள் வாழும் பகுதி, மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில சுத்தி போக வேண்டியதா இருக்கு. ஸோ டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால லாஜிஸ்டிக் கொலாப்ஸ் ஆகிறதுனால ரஷ்ய வீரர்களை தடுக்க முடியல. ரஷ்யன்ஸ் மிக வேகமா இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனை வந்து, அதாவது இப்போ ஒரு டிஃபென்ஸ் லைன் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் கிடையாது, அப்படியே நீங்க பார்த்தது மே 10 to 11 அந்த தேதிக்குள்ள எடுக்கப்பட்ட வீடியோக்களா இருக்கலாம். ஆனா இப்போ மே 11 மேல, அதாவது மே 12 இந்த சமயத்துல புதுசா ஒரு வேவ் ரஷ்ய வீரர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லை. ரஷ்ய வீரர்கள் வந்துட்டே இருப்பாங்க. ரஷ்யா கிட்ட ரிசோர்சஸ் அதிகமா இருக்கு, அதனால வந்துட்டே இருப்பாங்க. உக்ரைன் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா உக்ரைன் வந்து புதுசா, இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. மொத்தம் 10 பிரிகேட் புதுசா நாங்க உருவாக்க போறோம் அப்படிங்கிறது போல. ஆனா இப்ப ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரிகேடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுவும் குறிப்பா இந்த கர்சன் பகுதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த உக்லிடார் பகுதியா இருக்கட்டும், ஆச்சரட்ரேனியா பகுதியா இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரர்கள், அப்புறம் குறிப்பா இந்த இவனிஸ்கில இருந்து எல்லாம் பின்வாங்கினாங்க இல்லையா வீரர்கள், அவங்க எல்லாத்தையும் எடுத்து இப்போ கர்கிவ் பகுதியில டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். கர்கிவ்ல வந்து அதிகமான ஆஃபென்சிவ் ரஷ்ய வீரர்களை தடுக்க முடியாதனால ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காக பல இடங்கள்ல இருந்து இப்போ ரீடைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலயோ என்னமோ தெரியல, சமீபத்துல உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது இல்லையா, அதாவது இந்த நெஸ்ட்ரியா ஐலாண்டை வந்து நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல. இப்போ வந்து ரஷ்ய வீரர் வந்து சொல்லிக்கிறாரு, அதாவது ஒரு இமேஜ் எடுத்து போட்டிருக்காங்க, ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோல ஒரு இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நெஸ்ட்ரியாவோட ஐலாண்ட்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. எங்கப்பா கண்ணு கெட்ட தூரம் வரை காலியா காணோம், நாங்க இங்கதான் நிக்கிறோம், இதோ உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது நீங்க, அப்புறம் நாங்க என்ன உங்க கட்டுப்பாட்டுலயா இருக்கிறோம், எங்க ஆளக்கான இருந்தா வர சொல்லுங்க, இங்கதான் நிக்கிறோம் பாருங்க அப்படின்றது போல ஏரியல் வியூல இருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. இது ரஷ்யன் மெரைன்ஸ் வந்து திரும்ப கேப்சர் பண்ணிட்டாங்க அந்த நெஸ்ட்ரி ஐலாண்ட் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ ரஷ்யா எல்லா பக்கத்துலயும் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரஷ்யாவோட ஃபேப் குண்டுகள் லிப்சியோட கவர்மெண்ட் ஆபீஸ் மேல வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் வந்து லிப்சியோட என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பில்டிங், அது மேல போட்டிருக்காங்க. பட் ஆனா ஏரியா சூப்பர்மசி ரஷ்யா கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஹவிச்சர்ஸ் எல்லாம் வெளியே தலை காட்டுச்சுன்னா தட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேம்பையர் எம்எல்ஆர்ஸ் இருக்கு இல்லையா, செக் கொடுத்தது நம்ம சமீபகாலமா சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு இந்த வேம்பையர் எம்எல்ஆர்எஸ் பயன்படுத்தி
தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க, ஷெல்லிங் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட 19 பேத்துக்கு மேல காயமடைஞ்சது தான் சொல்லப்பட்டு வருது. ரிப்போர்ட்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சில நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போலயும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல தெளிவா பார்ப்போம். ஆனா மக்கள் வாழும் குடியிருக்கும் பகுதியில அதுவும் அடுக்குமாடி கட்டணம் 10 மாடி கட்டடத்து மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வேம்பயர் சிஸ்டம் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு பதிவுலோட இருக்கும். அது போல தாக்குதல் பண்ணிட்டு அந்த எம்எல்ஆர்எஸ் வந்து உள்ள போகுது. ரிட்டர்ன் எடுத்துட்டு போகும்போது தெரிஞ்சோடனே ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் பண்றாங்க ரஷ்யா. அது மட்டும் இல்லாம இந்த ஹவிட்சர்ஸையும் உக்ரைன் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்திட்டு கொண்டு போய் மறைச்சு வைக்கலாம்னு எடுத்துட்டு போறதுக்குள்ள இடத்த கண்டுபிடிச்சு அடிச்சிடுறாங்க. காரணம் என்னன்னா லான்செட் ட்ரோன்களா இருக்கட்டும், ரிகானிசனா இருக்கட்டும், இந்த பகுதியில வந்து கம்ப்ளீட்டா ரிகானிசன் கண்ட்ரோல் ரஷ்யா எடுத்துக்கிறாங்க. இந்த கர்கிவ் பகுதியில இந்த லான்செட் ட்ரோன்கள் மேல உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. என்னதான் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மரத்துக்குள்ளெல்லாம் வந்து கரெக்டா அடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது போல நம்ம இது முதல்ல ஹைலைட் பண்ணோம் இல்லையா? இப்போ மேலும் ஹைலைட் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ பதிவு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு ஹவிட்சரை அதை யூஸ் பண்ணிட்டு கொண்டு போய் மரத்துக்கு நடுவுல பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப டென்ஸ்டான ஒரு இடம் மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல வந்து லான்செட் துல்லியமா தாக்குதல் பண்ணி அதை அழிக்குது அப்படின்னா லான்செட் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைடெக் வார் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் கம்ப்ளீட்டா ஜாம் பண்ணிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போலையும் சொல்லப்பட்டு வருது. இதனால உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீனமான ஆயுதங்களை பயன்படுத்த முடியல. அதனாலதான் ஈஸியா வேவ் பை வேவா ஈஸியா ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த கர்கிவ் பகுதியில டேங்குகள் எல்லாம் வருது இல்லையா? அந்த டேங்குகளுக்கு புதுசா ஒரு சிம்பல் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க ரஷ்யா. நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், பட் அது இன்னும் கண்ணில் படல. மேபி அது பார்ப்போம் என்ன ஏதுங்கிறத. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை இன்ட்டு போட்டிருக்கு. ஸோ இது ஒரு புது சைன் அறிமுகப்படுத்திக்கிறாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இது ஒரு துணுக்கு செய்தி தான், தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஏன்னா இந்த சயின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. எந்தெந்த பகுதியில யார் யார் உள்ள வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். ஏன்னா இதுக்கு மேல வீடியோ பதிவுகள்லாம் வந்துச்சுன்னா ஓ இதுவா இது இந்த இடத்துல எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால ஸோ இந்த கர்கிவ் பகுதியில் இது போல கட்டம் போட்டு இன்ட்டு போட்டிருக்கிற சிம்பல் இருக்கக்கூடிய வண்டிகள் உள்ள என்டர் ஆகுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது போல ரஷ்யா வந்து தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க, பெருமளவுல வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ பல பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு உக்ரைனுக்கு. ஸோ உக்ரைன் பேனிக்கா இருக்கிறாங்க ஓகே. ஆனா மேற்குலக நாடுகளே பேனிக்காக ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா காரணம் ஒண்ணுதான். இது கர்கிவுக்கான அஃபென்சிவ் மட்டும் கிடையாது, இது கீவுக்கான அஃபென்சிவ்ங்க. ரஷ்யா அதை கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போறாங்க. ரஷ்யாவோட அஃபென்சிவ் அந்த கிரேட்டஸ்ட் அஃபென்சிவ் ஆபரேஷன் கீவுக்கானது, கர்கிவுக்கானது இல்ல அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது கர்கிவ், சுமி இந்த பகுதி எல்லாமே அந்த லாஜிஸ்டிக் சப்ளைஸ்லாம் வந்து கரெக்டா ரஷ்யா கொலாப்ஸ் பண்ணி சில பல முக்கியமான பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் சுமி வழியா என்ட்ராகக்கூடிய ரஷ்யன்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லாம கீவை நோக்கி போக முடியும். அப்படி இல்லைன்னா பக்கவாட்டு தாக்குதல் பண்ணுவாங்க. அது ரஷ்யன்ஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பல பகுதியிலையும் முன்னேறாங்க. கர்கிவா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாம் அஃபென்சிவ் ஆபரேஷன் நடக்கும். பல பகுதிகள் பிடிச்சு நல்ல பேஸை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீவை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மிகப்பெரிய பேனிக்கா இருக்கு. அதனாலதான் உக்ரைன்ல ஒரே கலவரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ட்ரூப் இங்க இருந்து எடுப்பான் அங்க போ, இல்ல வேணாம் நீங்க வா, நீ இந்த சைடு போ அப்படிங்கிறது போல எந்த பக்கத்துல யார் அனுப்புறதுன்னு தெரியாம ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. உக்ரைன் மட்டும் இல்ல, மேற்குலக நாடுகளும் பய பீதியில தான் இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமா யூகே தரப்புல இருந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, கனடா ஓடியாந்து திரும்பி ஒரு எய்டு கொடுக்குறாங்க, அமெரிக்கா ஓடியாந்து ஒரு எய்டு கொடுக்குறாங்கன்னு இப்போ யூகே வந்து ஓடியாந்து ஒரு எய்டு கொடுத்துக்கிறாங்க. அதாவது 400 மில்லியன் பவுண்ட் அளவுக்கான எய்டை வந்து புதுசா உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இந்த 400 மில்லியன் பவுண்டோட எய்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிசைல்ஸ்லாம் இருக்கும். சமீபத்துல டேவிட் கமரான் அவர்கள் உக்ரைனுக்கு வந்து விசிட் விட்டு நாங்க கொடுக்குற மிசைல்லாம் நீங்க ரஷ்யாக்கு ஏற்று பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஒரு வேளை அப்படி பயன்படுத்தும் பட்சத்துல ரஷ்யா யூகேவோட மிலிட்டரி நிலைகள் மேல தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதாவது ரஷ்யா இந்த யூகே இருக்கு இல்லையா, அங்கதான் தாக்கணும்னு நீடு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ ஒரு தீவு தான், அது வந்து பிரிட்டனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவு. அங்க ஃபுல்லா பிரிட்டனோட ராணுவ வீரர்கள் இருக்காங்க. ரஷ்யா வந்து இங்க தாக்குதல் பண்ணி இந்த இடத்துல வந்து ராணுவ நிலைகளை தாக்குதல் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்காக சொன்ன அந்த இடத்துல அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கதான் அடிப்பாங்கன்ட்டு இல்ல. அது போல உலகத்துல பல தீவுகள் வந்து பிரிட்டன் வளைச்சு போட்டு ராணுவத்தை வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்குலாம் மிசைல் அனுப்பி விடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதனால இந்த மிலிட்டரி எய்டு வந்து இருக்குது. உக்ரைன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பெல்கிராட்ல வேற தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க வெறி கொண்டு தசை திருப்பறதுக்காக. பட் ஆனா அஃபென்சிவ் ஆபரேஷன் பெருமளவுல ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஒன்றும் தடுக்க முடியாது. சும்மா 2-3 பில்டிங் உடச்சு விடுறாங்கன்னா பயந்துக்குவாங்களா ரஷ்யா அப்படிங்கிறது போல இருக்கு. போப்பா பின்னாடி ஏகப்பட்ட இடம் இருக்குது, கட்டித்தரவா 100 மாடி கட்டிக்கலாம் அங்க போய் அப்படிங்கிறது போலதான் இருப்பாங்க ரஷ்யா தரப்புல. பட் இருந்தாலும் இவங்கள ஒரு சைடு முயற்சி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக உக்ரைன் தரப்பு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. யூகே தரப்பு வந்து 400 மில்லியன் எய்டை கொடுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உக்ரைன் பயன்படுத்த போறாங்க,
பல எய்டுகள் வருது. உக்ரைன் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்றாங்களா இல்ல கீவ பறிகொடுக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துக்கும் நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.